இவ்வளவு நேரம் எங்கடா போயிருக்க? நாடக டிசைனை கொடுக்க லேட் பண்ணிட்டான். பியூட்டி டெய்லர் கடையில ஒட்டலாம்னா பசை இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, பணம் எதனா வச்சிருக்கியா? எதுக்குடா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குதுடா. அதான். ஓய்! இங்க பாருவோம். இட்லியா? அண்ணா இட்லி தானே? சாம்பாருக்கு சமையல் கட்டே போயிட்டு வரப்படுறது. என்ன வேணும்? கொஞ்சம் மரியாதை தான் கேளுங்களேன். மரியாதை தான் கேக்குறேன். என்ன வேணும்? செலவுக்கு 250 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? சாருக்கு செக்க வேணுமா, கேச வேணுமா? அது நான் யோசிச்சு வைக்கிறோம். அதுக்குள்ள ஆளுக்கு 2 இட்லி எடுத்துட்டு வா. சீக்கிரம். ஏண்டா நம்ம என்ன பிறக்கும் போதே சேரோடைய பிறந்தோம், இவ்வளவு கேவலமா பாக்குறாங்க? அதானே. அங்க பாருங்க, என்ன மாதிரி டீசென்டான ஆளை உள்ள விடுங்க. இவரு பெரிய டீசென்ட், அடுத்தவங்களை சொல்ல வேண்டாம். என்னடா இந்த இட்லி வேகம் இல்ல, ஒண்ணு இல்ல, எப்படா சாப்பிடுற? ஏதோ வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். பசியில கூட சாப்பிட முடியலையே. ஒரு பேப்பர் இருந்தா கூட. எதுக்குடா? பசை இல்லைன்னு சொன்னல, இந்த இட்லிலேயே இந்த டெய்லர் கடையில ஒட்டிடுவோம். முதலாளி யாரா அவனுங்க இட்லி எடுத்த மாதிரி ஜோப்பில் வைக்கிறானுங்க? முதலாளி நாம தீந்தோம், இன்னையோட நம்ம கடைக்கு சீல் வைக்க போறாங்க. என்னடா வளர்ற? அவங்க நம்ம கடை பலகாரம் நல்லா இருக்கா கலப்படமான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. இவனுங்க அவனுங்களை பார்த்தா செக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பயமுறுத்தா என்ன? முதலாளி உங்களுக்கு விஷயமே தெரியாது. அன்னைக்கு முனிசிபல் ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டிட்டு வந்தப்போ எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க யார் தெரியுமா? அந்த பக்கம் வந்திருக்கிறாரே, அவருதான் சப் கலெக்டர். நிஜமா தெரியுமா உனக்கு? நிஜம்தான் முதலாளி. போடா, தண்ணி கொண்டா. இந்த பெல்லு. என்னடா தேடுற? பேண்ட மாத்தி போட்டு வந்துட்டேன்டா. மாத்தி போட்டு வந்துட்டியா? ஏற்கனவே நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? தயவு செஞ்சு வாங்க சார். ஏடா சாருங்கிறான், கைய கட்டுறான், உள்ள எதுக்கு கூப்பிடுறான்? வாங்க சார், வாங்க வாங்க ஐயா. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லைங்க. முதலாளி முதலாளி இதுக்கெல்லாம் இருக்கு முதலாளி. சமயக்கட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீங்க சமயக்கட்டுக்கே போக கூடாதுங்க, போகாதீங்க, உட்காருங்க. ஏண்டா நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்களே? ஐயா உட்காருங்க. மன்னிச்சுங்க சார், அந்த இட்லி கொடுத்துருங்க சார். அது காலையில தர்மம் கொடுக்கறதுக்காக முதல்ல சுட்ட இட்லி சார். அது சார் இந்தாங்க, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பணண்டா? பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்கடா. என்னாலும் சரி, அந்த பணத்தை கப்புன்னு அமைக்கிடுவோம். சார் இந்த இட்லி கொடுத்துருங்க சார். அத கொஞ்சம் எடுங்க. சார் அந்த இட்லி கொடுத்துருங்க சார்.
விடுற. ம். ம். டேய் வச்சுக்கிறேன். இந்தாங்க சார். என்ன 5 பேக்கெட் தான் இருக்கு? இன்னைக்கு போட்டது அவ்வளவுதான் புதுசா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு 3 பேக்கெட், அவனுக்கு 2 பேக்கெட். 5, 10, 15, 20, 25. கரெக்டா 25 ரூபாய் இருக்கு. இதை வச்சு அப்புறம் என்ன எடுத்துறது? இதை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நேத்து ராத்திரி எங்க அப்பா தூங்கும்போது அண்டர்வேர் பாக்கெட்டை கீச்சு பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வா ரத்தக்கரை. எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லு. அவனை கேட்டா அடுத்த வாரம் தரேன்றான், இவனை கேட்டா டொனேஷன் புக் அடிச்சு கொடுக்குறேன்றான். இந்த 25 ரூபாயில நகராட்சி கல்யாணம் புக் பண்றது கரெக்டா இருக்கும். என்கிட்ட இருக்கிறது 1 ரூபாய். இதை வச்சுட்டு எப்படி முனிசிபல் ஆஃபீஸ் போயிட்டு வருது? நாடகம் நடத்தினா சும்மாவா? அண்டர்வேர் பாக்கெட்டை கீச்சு பணம் எடுத்துட்டு வரணும்டா. ஆமா, உங்க அப்பா அண்டர்வேர் போட்டு போற? இல்லன்னு சொல்ல, ஏன் அடிக்கிற? சார் புறப்படுங்க, கடராஜ் கூட்டிட்டு போன. இவனே தட்டம், அவன் வேற. கணேஷ் பீடி எவ்வளவு ஒரு கட்டு? 70 பைசா. 70 பைசாவா? ஒரு கட்டு கொடு. இந்தா. பீடி மனசு குடிப்பானா? எனக்கு ஒரு கோல்ட் பிளஸ் ஃபில்டர் சீட் வாங்கி கொடுங்கடா. ஏன்னா உனக்கு பீடினா அவ்வளவு கேவலமா போயிடுச்ச. இதுக்கே ஒரு நாள் காஞ்சி போய் வருவ, அப்ப பேசிக்கிறேன். அதுக்கு எப்ப சிங்கத்தனமா பேசாத. அடுத்த வாரம் டொனேஷன் புக் அடிச்சு தரணும் வேண்டாமா? வாங்கி கொடுத்துறேன். ஒரு கோல்ட் பிளஸ் சிகரெட் கூட எவ்வளவுப்பா? 20 பைசா. இது 10 பைசா இருக்குல்ல? என்னது வர வர கடல்ல ஒரு சைஸே சிறுசாயிட்டு இருக்கு. ஜனாதிபதி வெளிநாடு போயிருக்காரு, பார்த்து கேட்டு சொல்றேன். சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க. இவன் மண்டையே கல்ல உண்ட மாதிரி இருக்குது, கேட்டு சொல்றாராம். கண்ணாடி. கலையரங்கத்துக்கு பணம் கட்டுற இடத்த இப்படி அடிக்கடி மாத்துறாங்க. ஓகே, கலையரங்கத்தை மாத்தாம இருந்தா சரி. பணம் கட்டுற இடம் எங்கன்னு அந்த ஆளுக்கெல்லாம். சார், கலையரங்கம் புக் பண்றதுக்கு ஃபார்ம் எங்க சார் வாங்குறது? இப்படி ரைட்ல கட் பண்ணி போனீங்கன்னா பி பிளாக் வரும், அங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. டேய், நீ மரத்தடியில் வெயிட் பண்ணு, நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேன். மரத்துக்கு நான் என்ன புத்தர? சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாடக விஷயமா கலையரங்கம் புக் பண்ணணும். ஃபார்ம் எங்க வாங்குறது? உள்ள போங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டோர் அடிச்சிருச்சு. ஆமா, இந்த கரண்ட் பில் கட்டுற இடத்துல இருக்கிற அம்மா இங்க இருக்காங்க? வழக்கமா அந்த சீட்ல சகுந்தலாமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க லீவு. ஆல்டர்னேட்டிவா இவங்க இருக்காங்க. ஓஹோ, ஆல்டர்னேட்டிவா? ம். அது சரி. கலையரங்கம் புக் பண்ற ஃபார்ம் இருக்கா? ஃபார்ம் 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 இருக்கா? ஏன் இதையெல்லாம் பார்த்தா ஃபார்மா தெரியலையா? ஓ, இதான் ஃபார்மா? கண்டிப்பா முடியாது. அந்த பேரை ஒத்துக்கவே முடியாது. நான் எந்த பேரை சொன்னாலும் அதே ஒத்துக்க மாட்டேன்றான். நீ ஏன்டா சும்மா இருக்க? ஆமா, நான் சொன்னா மட்டும் கேட்க போறீங்க? போங்கடா டே. டேய், என்னடா அது? நண்பர்கள் அசோசியேஷன் வைக்கலாம்னா ராசி இல்லன்றீங்க, அப்புறம் என்னதான் வைக்கிறது? ஒரு ஐடியா. இந்த பேரை கண்டிப்பா ஒத்துக்குவீங்க. தி எக்ஸலண்ட் அசோசியேஷன். அஞ்சு, 10, 15, 20, 25. சீக்கிரம் ரசீது கொடுங்க, பணம் கட்டினது. $25 பைசா கொடுங்க. 25 பைசாவா? எதுக்கு? எதுக்கா? இந்த ஃபார்முக்கு யாரு காசு கொடுப்பா? You want 25 NP? ம். I have no change. I come within a minute. ம். ஏண்டா பணம் கட்ட தானே போனா, வேலைக்கே செஞ்சுட்டானே. வந்துட்டு இருக்கான் பாரு. வாடா போலாம். போலடா. டேய், 25 பைசா இருந்தா கொடுங்கடா. எதுக்குடா? ஃபார்ம் வாங்கின இடத்துல 25 பைசா குறையுது. யாராவது இருந்தா கொடுங்கடா. டேய், எவ்வளவு காசு இருக்கு? இருந்த காசுக்கு கள்ள உண்டை வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருந்ததா? அதெல்லாம் இப்ப பேசி என்னடா பிரயோஜனம்? அவ ஏற்கனவே என்ன சப் கலெக்டர் கிண்டல் பண்ணிருக்கா. இப்ப காசு இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பா? ஒண்ணு செய்வோமா? என்னடா 2-3 பீடி வேணா கொடுத்துடலாமா? அடிச்சு சும்மா இரு. ஒண்ணு செய், நேரா அவகிட்ட போய் ஏற்கனவே 25 காசு கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லிடு. என்னடா பண்ற? இப்ப 25 பைசா என்னடா பண்றது? உனக்கு 25 பைசா வேணும். வேணும். வா. இல்லடா, எவனோ ஒருத்த கடை கட்ட நிக்கிறான். அவன் போட்டோம். போயிட்டான். போலாமா? தாத்தா, என்ன வேணும்? கணேஷ் பீடி இருக்கா? கணேஷ் பீடி இல்ல. இருக்குது, வச்சுக்கிறீங்களா? 25 பைசா கொடுத்தா போதும். டேய் நில்றா.
கதவை சாத்திரி. சாத்திரி. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எய்த்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு என்னடா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து அன்னைக்கு என்னடா அண்ணா மருதமல்லியில உங்க 2 பேரையும் பார்த்தேன். கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குருவி கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை விஷயமா. எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா உங்க அப்புறம் என்ன இழிச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. ஏன் நினைச்சுதான் பாரு, அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி? ஆராய்ச்சி மணி அடிக்குது. டேய், அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசுறத பார்த்தேன். வரேன்டா. வேற வேலையே இல்லையா? வேலையை பாரு.